அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஆஸ் யூஷுவல். இந்த நாள் எப்படி போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். பசங்களெல்லாம் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. சரி ஃபஸ்ட்டு உலைய வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உலைய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி எதாவது செய்வோம் அப்படின்ட்டு. ஒரு சில நாள்லாம் என்ன பண்ணணுமே அப்படின்னே தெரியாது. அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறது தான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் பார்க்குறப்ப வெண்டைக்காய்லாம் இருந்துச்சா, சரி இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் மோர் குழம்பும் நான் வச்சுருக்கேன். பட் வெண்டைக்காய் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. எப்பவும் போல் மோர் குழம்புக்கு என்ன பண்ணலான்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு அந்த பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா கூட நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நல்லா முழு பொட்டுக்கடலையாக போட்டுக்கோங்க. நான் ஒரு கைப்பிடி மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அரை மூடி தேங்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக துருவி எடுத்து ஒரு கைப்பிடி மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் பார்த்திங்கன்னா நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரப்பாலாம் அரைக்கக்கூடாதுங்க. நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் நான் மிக்ஸ் பண்ணி திரும்ப 2 சுற்றி எடுக்க போகிறேன். நாங்கள் 3 பேர்த்துக்கு அப்படிங்கிறனால நான் 1 கப் தயிர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமான பேர் இருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. 2 கப் தயிர், பச்சை மிளகாலாம் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இப்போ வெண்டைக்காய் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஊற்றி கொஞ்சமாக ஆயில் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் பார்த்து லைட்டாக சால்ட்டு போட்டு அந்த ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா முருக விட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே பேனில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக சீரகம் எடுத்துக்கோங்க. அந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 குண்டு மிளகா எடுத்திருக்கேன். அதை பிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் பிச்சு போட்டிருக்கேன். முழுசாக அப்படியே போடாமல் பிச்சு போடுங்க. அது முருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக நுர வர்ற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மோர் குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. மோர் குழம்பு வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த பால் போடுவோம்ல அந்த ட்ரே, அப்புறம் 2 அடுக்கு இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஒரு அடுக்கு மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஒரு அடுக்கு எடுக்கவே முடியல. அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கிளாத் வச்சு அது ஃபுல்லாமே தொடச்சி விட்டுட்டேன். நீங்கள் கழுவுனதோடு அந்த மாதிரி அப்படியே வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெயிலில், அந்த நீர் துளிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே திட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒயிட் கிளாத் வச்சு நீங்கள் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்கும். அதையுமே வெயிலில் காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணோம்ல, ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் கல் உப்பு போட்டுட்டு ஒயிட் கிளாத்து வச்சு திரும்ப ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்லாப் இது மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நல்லா தொடச்சி விட போகிறேன். தக்காளி கூடயுமே கொஞ்சம் அசிங்கமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதையும் தொடச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேயுமே எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரேயும் அலசி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் 2 ட்ரே வைக்கிறப்ப நல்ல வெயில் அடிச்சிச்சு. பட் இந்த தக்காளி கூட ட்ரேயை வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை. சரி காஞ்சா போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பசங்களும் சாப்பிட வீட்டுக்கு வந்துட்டாங்க. மோர் குழம்புக்கு சைடிஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடகம் வீட்டில் இருக்குல்ல, அதுதான் வறுத்துக்கிட்டேன். நான் கூட நினச்சேன் மோர் குழம்பு, அதுவும் வெண்டைக்காய் மோர் குழம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஸ்கர் ஒன்றுமே சொல்ல, ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அதோட பசங்களையும் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் அந்த ட்ரே எல்லாம் எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாத்திரமே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து அடுக்கி வைக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் சரி இன்றைக்கி பூரி, அதாவது மடக்கு பூரின்னு சொல்லுவாங்க, குழல் பூரி, எப்படி வேணால் வச்சுக்கலாம். பேர் நம்ம தான் வச்சுக்கிறணும். செஞ்சதுக்கப்புறம் நல்ல பேராக வச்சுக்கிடுவோம். கொஞ்சமாக மைதா மாவு, அதில் இன்றைக்கி ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்றைக்கோ ஒரு நாள் செய்கிறதுனால ஃபுட் கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலை சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக உப்பு
போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கையை விட்டு பிசைங்க. நீங்கள் கரண்டி எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் பிசைங்கன்னா கண்டிப்பாக சுட்டுடும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பிடிச்சா வர்ற மாதிரி இன்னுமே பதம் வரணும். பட் வந்து சரி போதும், ஆயில் ரொம்பலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க. லைட்டாக மேலே மட்டும் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மாவு ஊறினதுக்கப்புறம் வந்து ஒரு 4, 5 உருண்டையாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு ரோல் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக இல்லாமல் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயிலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு, இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊட்டிட்டு நான் வந்து இப்போ மடக்கிறேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்களுமே வந்து ரோல் பண்ணிக்கோங்க. எல்லாம் ரோல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் பெருசாக போகிறீங்கனாலும் போட்டுக்கோங்க. நான் வந்து சின்ன பசங்க தானே, அதனால் கொஞ்சம் குட்டியாக வந்தே நறுக்கிக்கிட்டேன். நறுக்கி வச்ச அந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கட்டையில் இந்த மாதிரி நீள் வார்க்கல இல்லைன்னா கொஞ்சம் குட்டியாக கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். ஆக்சுவலாக இது உப்பி வரவே கூடாது, பட் நம்ம பதம் வந்து அந்தளவுக்கு எடுக்கலையா, அதனால் வந்து உப்பி வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பாகுலாம் காய்ச்சி ஊற்றுவாங்க, பட் எங்கள் அம்மா வந்து அந்த பாகெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. சீனியை வந்து லைட்டாக 3 ஏலக்காய் போட்டு நல்லா க்ரஷ் பண்ணிடுவாங்க. க்ரஷ் பண்ணிட்டு அந்த தூளை மட்டும் மேலே தூவி எடுத்து கொடுப்பாங்க. அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க வந்து அந்த ஈவினிங் டயத்தில் வந்து கேட்குறப்ப இந்த மாதிரி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன பிள்ளையில சாப்பிட்டதுங்க. இந்த மாதிரி பூரி செய்வாங்க, அம்மா ஃபுட் கலர்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் வந்து பசங்களுக்கு வந்து என்னம்மா பூரியில் சீனி போட்டு தந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லக்கூடாதுக்காக நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து அந்த சீனி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் தூவி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிளானது தான். ஸ்நாக்ஸ் வேலை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து வீடு தொடச்சி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோப் போட்டுக்கிட்டு இருக்கேன். பசங்க வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு மதரசா கிளம்பிட்டாங்க. இப்போ வந்து நான் சந்தைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:15 ஆகுது. பசங்க வரதுக்குள்ளே வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே சீக்கிரம் கிளம்பிட்டேன். இன்றைக்கி சந்தையில் பார்த்தீங்கன்னா கருவாடு பார்த்துருந்தேன். என்ன கருவாடு பார்த்தீங்கன்னா கனவா கருவாடு. நான் சால்வில் இருக்கிறப்பெல்லாம் இது மோஸ்ட்டாக வாங்கிட்டு தான் சாப்பிடுவோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் வாங்கலை. பட் இன்றைக்கி வந்திருந்தது. 1/4 கிலோ கருவாடு பார்த்தீங்கன்னா கனவா வந்து 100 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனால் 1/4 கிலோ அதுவுமே வாங்கியிருந்தேன். அப்புறம் குட்டி குட்டி ட்ராகன் பழம்லாம் புதுசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. பாருங்கள், நான் வந்ததுலேருந்து அந்த பையை எப்படி கடிச்சு, ஏன்னா அங்கே தான் கருவாடு வச்சுருக்கேன், அதனால் கடிச்சு இழுத்துட்டு போக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களாம் பற்றி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பற்றி விட்டுமே போகலாம், அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. நீ எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு உண்டான பொருளை எடுத்து கொடுடி அப்படின்ற மாதிரி நின்றாங்க. அந்த பொறுமைக்காகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நகர கருவாடு இருந்துச்சு, அதில் ஆளுக்கு ஒரு பீஸாக வந்து எடுத்து கொடுத்தேன். அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் குட்டியாக ட்ராகன் பழம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து 2 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி நம்ம ஒரு பழம் அறுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து சாப்பிட்டேன். இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பெரிய பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் இருந்துச்சு இல்லை. பட் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலராக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ராகன் ஃப்ரூட் தான் எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இன்றைக்கி ஹெல்ப்புக்கு யாருமே வரல. சோலோவாக நானே வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து டின்னர் ஒன்றும் பெருசாக செய்ய போகிறது கிடையாது. எப்பவும் போல் தோசையும் சட்னியும் தான் செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து பசங்களோட உட்காந்து ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.